பரிகாரம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சிரிச்சுக்கும், உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பரிகாரம்லாம் இல்லைன்னு சொன்னேன்னா ஆளுக்கு லைவ் பண்ணும்போதெல்லாம் என்ன பிளாக் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையே. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அன்னைக்கு ஒருத்தர் லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இங்க மலேசியால டிக்டாக்ல. சரி லைவ் பண்றாரு, என்னதான் சொல்றாருன்னு உள்ள பூந்து பார்ப்போமேன்னு பார்த்தேன். அவர் என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரியல, சக்குன்னு என்ன அப்படியே பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாரு. இமீடியட்டா பிளாக் யூசர் பிளாக் யூன்னு வந்துருச்சு. எனக்கு அவரே சிறப்பா போச்சு. இது என்னடா இப்படி ஒரு ஜோசியம், ரகசிய ஜோசியமோ அப்படின்னு. சரி, இப்ப என் திசை நடக்குது, திருமணம் எப்ப நடக்கும்? சுஜித்ரா ராசி ராசி மேஷ லக்னம், ராசி மேஷம், லக்னம் விருச்சிகம். ஓகே, பிறந்த இடம் பாண்டிச்சேரியா? திருமணம் எப்போ? கரெக்ட் சொல்லுங்களா? என்னங்க ரொம்ப ஷார்ட் ஃபார்மான கட் அண்ட் ரைட்டர் ஆளும் நீங்க. அதே விஷயம் சொல்லுவாங்க, ராசி லக்னத்துக்கு 2 7 8ன்னு அந்த அமைப்புகள் தான் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கும். ஆகஸ்ட் 1991, 2 ஆகஸ்ட் 1991. பரிகாரம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா சிரிச்சுக்கும், உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பரிகாரம்லாம் இல்லைன்னு சொன்னேன்னா ஆளுக்கு லைவ் பண்ணும்போதெல்லாம் என்ன பிளாக் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியலையே. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அன்னைக்கு ஒருத்தர் லைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இங்க மலேசியால டிக்டாக்ல. சரி லைவ் பண்றாரு, என்னதான் சொல்றாருன்னு உள்ள பூந்து பார்ப்போமேன்னு பார்த்தேன். அவர் என்ன காண்டில் இருந்தாருன்னு தெரியல, சக்குன்னு என்ன அப்படியே பிளாக் பண்ணி விட்டு போயிட்டாரு. இமீடியட்டா யூசர் பிளாக் யூன்னு வந்துருச்சு. எனக்கு அவரே சிறப்பா போச்சு. இது என்னடா இப்படி ஒரு ஜோசியம், ரகசிய ஜோசியமோ அப்படின்னு. சரி, அவரோட மனநிலையை நினைச்சேன். என்ன ஜோ இவன் வேற வந்து உள்ள வந்து பாக்குறானே அப்படின்னு நினைச்சிருப்பாருல. சரி, 2 ஆகஸ்ட் 1991 1:30 PM பாண்டிச்சேரியில பிறந்திருக்கீங்க, மேஷ ராசி. சரி, நம்ம சொன்ன விஷயம் அப்படியே இருக்கணுமே. லக்னத்துக்கு 2ல ராகு. ஓகேங்களா, லக்னத்துக்கு 2ல ராகு வந்தாச்சு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. ஆனா செவ்வாய் இங்க நல்ல மங்கள யோகத்துல தான் இருக்காரு. சரி, லக்னாதிபதி திக்பலமாகி, நீங்களே கொஞ்சம் போல்டு தான், கட் அண்ட் ரைட்டா பேசியிருக்கீங்க பாருங்க. கண்டிப்பா போல்டான ஒருத்தர் தான். லக்னத்தை குரு பார்த்த அருமையான ஜாதகம். லக்னாதிபதி இந்த இடத்துல இந்த மங்கள யோகத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க. சரி, ஏன் இன்னும் திருமணம் நடக்கல? இங்க உங்களுக்கு சுக்கிரனுடைய அமைப்புகள் முடிஞ்சு இங்க இப்பொழுது சந்திர தசை நடக்குது. சந்திர தசையில சந்திரன் எங்க இருக்கிறாரு? சந்திரன் இங்க 6ஆம் இடத்தோட இருக்கிறாரு. சந்திரனுக்கு வேற ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்கியாதிபதி. சனி செவ்வாயோட அமைப்புகள் இங்க இல்ல. சரி, 27 டிகிரில இருக்கக்கூடிய குரு சந்திரனை பாப்பாரு. ஒரு டிகிரில இருக்கிறத கண்டிப்பா பாப்பாரு. இல்லைன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்கதாங்க ஜோசியத்துல இந்த டிகிரி அமைப்பெல்லாம் ஏன் நம்ம லைவ் முடிச்ச பிறகு திரும்ப இந்த விஷயத்த அப்படியே போடுறோம் அப்படின்னா ஒரே காரணம் தான், பாக்குறவங்க ஜோசியத்தை கத்துக்குவாங்கன்னு தான். அதே நேரத்துல இந்த சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஆள்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ என்ன அப்படி சொல்றாங்கன்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அமைப்புகள்ல சந்திரனுக்கு குருவின் பார்வை இருக்கு பிரதர். அதனால இந்த சந்திரன் பரிபூர்ணமாக பொண்ணுதான் நீங்க. இந்த சந்திரனுக்கு குருவின் பார்வை இருக்குங்க. 7.5 சனியில திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. சந்திர தசையில தாங்க உங்களுக்கு குழந்தை. இந்த அமைப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசையில செவ்வாய் புத்தி, சந்திர தசையில செவ்வாய் புத்தி மார்ச்சோட முடியுது. சந்திர தசையில ராகு புத்தி. சந்திர தசையில் ராகு புத்தி. ராகு தான் 2ஆம் இடத்தோட இருக்காரு. குருவோட வீட்டுல இருந்து குடும்பத்தையும் குழந்தையும் ராகு கொடுப்பாரு. எப்போல இருந்து கொடுப்பாரு? கரெக்டா கேட்டீங்கல்ல, கரெக்டா சொல்லிடுவா. இந்த மார்ச்மா 2025 மார்ச்சுக்கு பிறகு அப்படின்ற மாதிரியான கல்யாண விஷயம், குடும்பம் அமைறதுக்கான சில அமைப்புகள் அப்படின்னு 2026ல கையில குழந்தை இருக்கக்கூடிய 2026 செப்டம்பர் 2027ன்னு வச்சுக்கோங்க. 2027ல கையில அருமையாக குழந்தை இருக்கக்கூடிய நல்ல கொடுத்து வச்சவங்கம்மா. 7.5 சனி கொடுமை பண்ணாதா அப்படின்னு கேட்டாக்கா, உங்க மாதிரி ஆளுங்களுக்கு தாங்க நான் ஜோசியமே சொல்ல வரேன். 2015, 16, 17, 18ல நீங்க கோத்ரூ பண்ண அஷ்டம சனி தான் கொடுமையானது. சரிங்களா? அப்படியே சிலுத்து இருக்கும் இப்ப நான் சொன்னோன்னே உங்களுக்கு. சரிங்களா? நல்லாவே இருப்பீங்க. திருமணம் கண்டிப்பா நடக்கும். 2027 ஜனவரியில கையில குழந்தை இருக்கிறதுக்கான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா?